அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜியை பற்றி ஒரு முழு விளக்கம் கொடுத்துருக்குறோம். ஸோ கோர்ஸ் டீட்டெயில் என்ன, எலிஜிபிலிட்டி, கட் ஆஃபு, மார்க்கு எப்படி இருக்கும், எந்த மாதிரி காலேஜெலாம் இருக்குது அப்படிங்கிற முழு விளக்கங்கள் சொல்லியிருக்கோம். இந்த தகவல் மிக பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். இந்த பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணலாமா, அதோடய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அப்படிங்கிற ஒரு மொத்த விஷயம் இதில் தெரிஞ்சுக்குவோம். ஸோ தவறாமல் பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கேளுங்க. தேங்க்யூ. ஸோ அந்த பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜியோடைய ஓவர் வியூ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த ஸ்க்ரீன் பை பார்த்துக்கலாம். ஸோ இதனோட ரீசன் என்னென்னா, இந்த போல்ட்ரி டெக்னாலஜி படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்டு, இல்லைனா என்ன மாதிரி படிக்கலாமா வேண்டாமா, அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதில் சொல்ல போகிறோம். ஸோ என்னென்ன கொஷின்ஸ்லாம் அட்டாக் பண்ண போகிறோம் அந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு போல்ட்ரி டெக்னாலஜினா என்ன, அடுத்து வாட் இஸ் தி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அதை கோர்ஸ் படிக்கிறதா இருந்தால் என்ன எலிஜிபிலிட்டி, அண்டு எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி அட்மிஷன் போடுறது, ஹவு டு அப்ளை அண்ட் கெட் அட்மிஷன், அப்புறம் நீட் ஸ்கோர் மேண்டேட்டரி, நீட் ஸ்கோர் அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி. நெக்ஸ்ட்டு எந்தெந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க, அப்புறம் அதனுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எப்படி இருக்கும், கரியர் ப்ரொஃபைலு, சேலரி, சம்பள விஷயம்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வாட் இஸ் போல்ட்ரி டெக்னாலஜி? போல்ட்ரி நத்திங் பட் என்ன விஷயம், கோழி இனம், அதாவது கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது சாதாரண வார்த்தையில் சொன்னோம்னா கோழி வளர்ப்பு. இதை ஒரு டெக்னிக்கல் பர்சன் ஒரு டெக்னாலஜி படிச்சுட்டு அதனுடைய ஒரு போல்ட்ரி ஃபார்மனுடைய மேனேஜ்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக பார்க்குறது, ப்ளஸ் அதில் வர இஷ்யூஸ்லாம் சார்ட் அவுட் பண்ணுறது, அதுக்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறது, இந்த மாதிரி கம்ப்ளீட் விஷயங்கள் படிக்கிறதுக்கு தான் இந்த போல்ட்ரி டெக்னாலஜி கோர்ஸு. அதில் பர்டிகுலராக என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வரும், இது ஒரு ஈக்குவலண்ட்டு ஒரு என்ஜினியரிங் டிகிரி மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ பட் இது படிக்க போகிறது போல்ட்ரி பற்றி, அதனுடைய மேனேஜ்மெண்ட்டு. ஸோ அந்த பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் போல்ட்ரி டெக்னாலஜி இஸ் த டிகிரி, இட்ஸ் அ டிகிரி கோர்ஸு. எத்தனை வருஷம் இதை முடித்தா அதுக்கு பேர் போல்ட்ரி டெக்னோக்ராட் ஆர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற பேர் சொல்லுவாங்க. இது 4 வருஷ கோர்ஸு. அந்த 4 வருஷத்தில் ஒரு செமஸ்டர் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப்பு இருக்குங்களா, ஃபேக்ட்ரி அந்த ஃபார்ம்லேயோ இல்லை எங்கேயோ போய் இருக்கணும், இன்டர்ன்ஷிப் இருக்கும். அடுத்ததாக இந்த கிராஜுவேட்டிங் முடித்த பிறகு ஒன்று ஜாப்புக்கு போகலாம், கவர்மெண்ட் ஜாப்போ இல்லை ப்ரைவேட் ஜாப்போ, இல்லை ஹையர் ஸ்டடி பண்ணலாம். இதுதான் போல்ட்ரி டெக்னாலஜியோட ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ. நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி என்ன, ஓகே இதை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப, ஏன்னா ஃப்யூச்சரில் பார்க்குறப்ப கோழி கறியாக இருக்கட்டும், முட்டைகளாக இருக்கட்டும், இன்னும் பெருகிட்டே இருக்குது, மக்கள் தொகை பெருகிட்டே இருக்கிறதுனால டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்கும், ரெக்குயர்மெண்ட்டும் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்கிறதுனால வேலைவாய்ப்புகள் பற்றியெல்லாம் நல்லாவே இருக்கும். அதனால தான் இந்த கோர்ஸை பற்றி இப்போ பேசணும் இருக்குது. சரி, படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, தகுதி என்ன? தி ஸ்டூடெண்ட் மஸ்ட் ஹேவ் பாஸ்டு 10+2 +2 முடிச்சிருக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். பிடிஎஸ்க்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஏற்கனவே முடிச்சாச்சு. இந்த எம்பிபிஎஸ்க்கு ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு, சாய்ஸ் ஃபில்லிங், இந்த வேலையெல்லாம். அதுக்கு அடுத்து 7லேருந்து 10 அவங்க டைம் 15க்குள்ளார ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் எம்பிபிஎஸ்னுடைய ஸ்டேட்டஸு. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற சீட்டுகள் எல்லாமே ப்ளஸ் ஸ்டேட் கோட்டாவுக்கான கவுன்சிலிங்கு நடக்குது, அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்குது. ஓகேங்களா? பேராமெடிக்கலில் வேறு ஏதாவது அப்டேட் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. எதுவும் அப்டேட் கிடையாது. அந்த ஸ்டே ரவுண்டு கொடுத்துருந்தாங்க, அதோட சரி. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டட் ஸ்டே ரவுண்டு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட சீட்டு ஃபில் ஆகிடுச்சு அப்படிங்கிறது ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் எதுவும் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பேராமெடிக்கல்லாம் ஆயுஷ் கோர்சஸ்க்கான ப்ராசஸ் போயிட்டுருக்குது. அதுவும் நீங்கள் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கனால செக் பண்ணி பாருங்கள், உங்களோட ஷெட்யூல் என்ன இருக்குது என்ன கேட்டீங்கன்னா. இப்போ இன்றைக்கி மேனேஜ்மெண்ட் கோட்டா நடந்துகிட்ருக்கு. 1, 2, 3 அந்த மாதிரி தேதியெல்லாம் 1, 2 தான் 2 நாள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்குது. என்னோட சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் பற்றி அஃபீஷியலாக எதுவும் டிக்ளேர் பண்ணலை. பட் இண்டிவிஜுவல் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது இன்-பர்சன் கவுன்சிலிங், டைரெக்டாக போய் அட்டன் பண்ணுறீங்க, அங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த காலேஜ் கிடச்சிருக்குன்னு. தொடர்ந்து பாருங்கள், இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுவீங்க. அப்ளை பண்ணுறீங்க, அட்மிஷன் ப்ராசஸ் அடுத்தடுத்து இருக்குது. நெக்ஸ்ட்டு சரி, இது படிக்கிறதுக்கு நம்ம நீட் அவசியமா, நீட்டு ஸ்கோர் அப்படின்னா கிடையாது. நீட்டு தேவையில்லை. ஜஸ்ட்டு +2 இப்போ ஸ்டேட் போர்டு எடுத்துக்கிட்டோம்னா +2 பாஸ் பண்ணியிருந்தால் போதும். பாஸ் பண்ணி ப்ளஸ் அந்த மார்க்கு மெரிட் பேசிஸில் மார்க் இருந்தால் தான் எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ ரீசன் என்ன, நோ ஃபார் போத் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா. ஸோ 2 கோட்டாவுக்குமே இதில் கிடையாது, நீட்டு வேண்டாம். ஓகேங்களா? சரி, அப்புறம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸு சிலபஸ் அப்படின்னு இருக்கும் போல்ட்ரி டெக்னாலஜியில் பார்த்தோம்னா,
இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோம். இது நீங்கள் எந்த காலேஜில் படிக்க போகிறீங்களோ இல்லை எந்த யூனிவர்சிட்டியோ அந்த யூனிவர்சிட்டியை கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். அங்கே வந்து சிஸ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஓவரால் ஒரு ஐடியாவுக்கு தான் இந்தந்த சப்ஜெக்டெல்லாம் கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இன்ட்ரடக்ஷன் டு போல்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டு, அப்புறம் ஹஸ்பண்ட்ரி ப்ராக்டிசஸ் ஆர் ப்ரொடக்ஷன் டெக்னிக்ஸ் தட் ஹெல்ப் இந்த ப்ரொடக்ஷனுக்கு, அப்புறம் போல்ட்ரி ஹவுசிங் அண்ட் என்விரான்மெண்ட்டு, கான்செப்ட் டெக்னிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இதெல்லாம் வந்து காமனு. போல்ட்ரி அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இதெல்லாம். அப்புறம் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி பேர்ட்ஸ்னாவே கம்ப்ளீட்டாக அது இருக்கும். ஒரு ஜஸ்ட் லைக் தட் கோழி மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த போல்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் மற்ற பேர்ட்ஸு கூட இதில் கவர் ஆகிடும். ஓகேங்களா? எப்படி வெட்டர்னரியில் வந்துட்டு அனிமல்ஸ் கம்ப்ளீட்டாக கவர் ஆகுதோ அதுபோல் போல்ட்ரியில் இப்போ பேர்ட்ஸுன்றப்பில் எல்லாமே கவர் ஆகிடும். இந்த கோர்ஸ் படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. அடுத்ததாக பேசிக் போல்ட்ரி நியூட்ரிஷன், அந்த கோழிக்கு என்ன தேவை, நியூட்ரிஷன் ஃபுட்டெல்லாம் என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் படிக்கணும். அடுத்து என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், இப்போ இது டெக்னாலஜி கோர்ஸ்னால அதுக்கு வேறு என்ன ஃபெசிலிட்டிலாம் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் இன்குபேட்டரு, அப்புறம் ஃபுட் ஃபீடிங் சிஸ்டம், அது எப்படி சாப்பாடு கொடுக்கறது, இந்த மாதிரி சிஸ்டம்லாம் ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருக்கும். எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணணும். அதனால் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அதுவும் சப்ஜெக்ட் இருக்குது இதில். ரீசன் என்னென்னா, இப்போ கரண்ட் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் கிடையாது இருக்குது பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை யூஸ்ஃபுல் பண்ணணும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பற்றியும் படிச்சிருக்கணும். இது மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே இதில் கவர் ஆகுது. இது நான் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான். ஸோ அந்த எந்த யூனிவர்சிட்டியில் காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்களோ சீட்டு கிடைக்குதோ அந்த யூனிவர்சிட்டி சிஸ்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரி, எந்த காலேஜில் படிக்கலாம் போல்ட்ரி டெக்னாலஜி? நம்ம தமிழ்நாட்டில் ஈவன் சொல்லப்போனால் ஆல் இண்டியா லெவலில் பார்த்தோம்னா காலேஜ் ஆஃப் போல்ட்ரி ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஒசூரில் இருக்குங்க. இது வந்து கான்ஸ்டிடியூண்ட் காலேஜ் ஆஃப் தமிழ்நாடு வெட்டனரி அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி, அதாவது டன்வாஸ் வந்து சென்னையில் இருக்குது. இவங்களுடைய மெயின் காலேஜு. இந்த காலேஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2019 எவ்வளோ பேர் சீட்டு, அதாவது அட்மிஷன் சீட்டு வந்து 40 சீட்டு கெப்பாசிட்டி. கோர்சஸ் என்னென்னலாம் இருக்குது அந்த காலேஜில் அப்படின்னா, பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி, அப்புறம் எம்டெக் போல்ட்ரி டெக்னாலஜி மாஸ்டர் டிகிரி 2 கோர்ஸும் அங்கேயே படிக்கலாம். ஸோ இந்த காலேஜ் ஒரு முக்கியமான காலேஜ் தெரிஞ்சுக்கிங்க இருக்குது. இதில் தான் போல்ட்ரி டெக்னாலஜி படிக்க முடியும். சரி, எல்லாம் படித்தாச்சு. அடுத்த ஆப்ஷன் என்னது? கேரியர் ஸ்கோப் எடுத்துக்கலாம். வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும்? காமன் ஜாப் ஆப்ஷன் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பிடெக் இஸ் டு பிகம் அ போல்ட்ரி டெக்னோக்ராட் ஆர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற பேர் சொல்லுவாங்க இப்போ பிடெக் முடித்தவங்கள. அப்புறம் கவர்மெண்ட்டில் ப்ரைவேட்டில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டில் ப்ரைவேட்லேயே ஒர்க் பண்ணலாம், ஹையர் ஸ்டடியும் பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜாப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, போல்ட்ரி டெக்னோக்ராட், செஃப், ஃபுட் டெக்னாலஜிஸ்ட்டு, போல்ட்ரி ஃபார்ம் மேனேஜர், இது மாதிரி போஸ்ட் நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு இதை கொடுத்துருக்குறேன். சரி, என்ன சேலரி எதிர்பார்க்கலாம்? 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வருஷத்துக்கு. இது வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த மாதிரி மாறுங்க. அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே. சரி, என்ன மாதிரி ஜாப்பு எங்கே கிடைக்குதாப்பா, எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை கம்பெனி இந்த காமதேனு உத்தியோகு, சொயோக் அக்ரோ அண்ட் போல்ட்ரி ப்ராடக்ட்ஸு, சுகுணா ஃபுட்ஸு, ஸ்மார்ட்டர் ஃபுட்ஸு, இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த போல்ட்ரி டெக்னாலஜி முடித்தவங்களுக்கு. இந்த ஒரு தகவல் மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில். காரணம் என்னென்னா, இந்த கோர்ஸை பற்றின விஷயங்களும் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்குறோம். இதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. இன்னும் கோர்ஸை பற்றின விஷயம், காலேஜ் அட்மிஷன், கவுன்சிலிங் மொத்த விஷயங்களும் நம்ம சேனலில் வீடியோஸில் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் KTV School.